அடுத்து நம்ம பார்க்க போகிறது லாராவெல்ல கஸ்டம் ஹெல்ப்பர் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ கஸ்டம் ஹெல்ப்பர் கிரியேட் பண்ணி நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்குறதுக்காக ஏற்கனவே நம்ம சாங்டம் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஏபிஐ வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி கால்ஸ்லாம் எப்படி டோக்கன் பேஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு ஹெல்ப்பர் எழுதி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் ஒரு ஹெல்ப்பர் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். ஹெல்ப்பர் வந்து எங்கே கிரியேட் பண்ண போகிறேன்னா, ஆப்ன்ற ஃபோல்டருக்குள்ளே வந்து ஹெல்ப்பர்ஸ்ன்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஆப்ன்ற ஃபோல்டருக்குள்ளே ஹெல்ப்பர்ஸ்னு நானாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஹெல்ப்பர்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஃபைல் helper.phpன்னு சொல்லி ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். helper.php இதில் வந்து PHP டேக் ஓப்பன் பண்ணிட்டேன். இது வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து நேம் ஸ்பேஸ் பாயிண்ட் பண்ணணும். ஸோ நேம் ஸ்பேஸ் வந்து எந்த ஃபோல்டர் நேம்ங்கிறது மீனிங், இந்த நேம் ஸ்பேஸ் வந்து ஆப்ன்ற ஃபோல்டருக்குள்ளே ஹெல்ப்பர்ஸ்ன்ற ஃபோல்டரை வந்து இது டிஃபைன் பண்ணிடுறேன். இந்த ஃபோல்டரை வந்து இது பாயிண்ட் பண்ணிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒரு கிளாஸ் நேம் வந்து கிரியேட் பண்ணிடுவோம். நம்ம ஃபைல் நேம் என்ன கிரியேட் பண்ணியிருக்கோமோ அதே வந்து கிளாஸ் நேமும் கிரியேட் பண்ணிடணும். ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் சென்ட் சக்ஸஸ் ரெஸ்பான்ஸ்னு ஒரு ஹெல்ப்பர் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ சக்ஸஸ் மெசேஜ்லாம் வந்து நம்ம இதில் ஹெல்ப்பர் யூஸ் பண்ணி நம்ம சென்ட் பண்ணுறதுக்காக சக்ஸஸ் ரெஸ்பான்ஸ் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து நான் டேட்டா அப்படின்னு ஒரு பேரண்ட்ஸ் ஒன்று வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒவ்வொரு ஹெல்ப்பர் நம்ம கிரியேட் பண்ணும்போதும் அது எதுக்காகங்கிறது நம்ம ஃபியூச்சரில் மற்றவங்க நம்ம ஃபைலை யூஸ் பண்ணும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நம்ம அதோட நேம் வந்து இங்கே நம்ம கொடுக்கணும். ஸோ சக்ஸஸ் ரெஸ்பான்ஸ்ன்னு கொடுத்துருவேன். ஸோ அதில் நம்ம என்ன யூஸ் பண்ணுற பேரம்ஸ்க்கு வந்து பேரம்ஸ் வந்து டேட்டான்றதை நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதோட ரெஸ்பான்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்குங்கிறத வந்து நான் இங்கே ரிட்டர்ன் அல்லது டைப் வந்து என்னவாக இருக்குன்றதை நான் இங்கேயே மென்ஷன் பண்ணிடுறேன். ரிட்டர்ன் டைப் வந்து ஜேசானா நான் இங்கே ரிட்டர்ன் டைப் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தான் டிக்ளேர் பண்ணணும். உங்களுக்கு நீங்கள் வேறு எதாவது மாதிரி டிக்ளேர் பண்ணுறது, இல்லை ஆத்தர் நேம்லாம் போடணும், இல்லை டைம்லாம் மென்ஷன் பண்ணுறதுனா நீங்கள் போட்டுக்கோங்க. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, இதில் வந்து நம்ம அரே ஆஃப் டேட்டாஸ் வந்து நம்ம இப்போ டிக்ளேர் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸில் வர்ற டேட்டாவில் நம்ம வந்து என்னென்ன நம்ம ரெஸ்பான்ஸ் அனுப்பணும்னு நினைக்கிறோமோ அதை இங்கே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காகவே ஏபிஐயில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்டஸ்ன்ற ஒன்று வந்து மேக்ஸிமம் நம்ம வச்சுருப்போம். ஸோ ஸ்டேட்டஸ் வந்து மேக்ஸிமம் 200 தான் இருக்கும். அப்படி சம்டைம்ஸ் வந்து 201 கூட வரும். ஸோ நம்ம சென்ட் ரெஸ்பான்ஸ் கோடை வந்து நம்ம இங்கேயே வந்து நம்ம ஸ்டேட்டஸ் கோடாக நம்ம வாங்கிக்கலாம். ஸோ செகண்ட் பேரம்ஸை வந்து நான் ஸ்டேட்டஸ் கோடு வாங்கிக்கிறேன். ஸோ அந்த ஸ்டேட்டஸ் வந்து இங்கே பேரம்ஸில் நான் டிஃபைன் பண்ணிடுறேன். அதை வந்து நான் இங்கே பாஸ் பண்ணிடுறேன். அதே மாதிரி என்ன டேட்டா வருதோ அதை இங்கே டேட்டாவில் நான் பாஸ் பண்ணிடுறேன். ஓகே, அடுத்து வந்து நம்ம மெசேஜ் வந்து நம்ம சக்ஸஸ் மெசேஜ் ஒன்று பாஸ் பண்ணுவோம். ஸோ சக்ஸஸ்ன்னு உங்கள் மெசேஜ் ஒன்று பாஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே நம்ம மெசேஜ்ன்றதை டிஃபால்ட் நான் இங்கே பாஸ் பண்ணிடுறேன். அடுத்து இதில் நம்ம வேறு என்ன பாஸ் பண்ணுவோம்? ஸோ இந்த ஏபிஐயோட எப்போ கரண்ட் டைம் என்னன்றது நம்ம இங்கேயே வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து டேட்டா நம்ம தனித்தனியாக நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுனால நம்ம ஃபஸ்ட்டு நம்ம டேட் தனியாக அப்புறம் டைம் தனியாக நம்ம இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் டேட்டுக்கு அப்புறம் நான் டைம் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு ஏபிஐக்கும் நம்ம வந்து வெர்ஷன் தனியாக நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வெர்ஷன் ஃபீல்டு ஒன்று கொடுத்துக்கிறேன்.
ஸோ வெர்ஷனை வந்து நான் இஎன்வி ஃபைல்லேருந்து நான் கால் பண்ணுறேன். ஸோ அங்கே நம்ம என்ன வெர்ஷன் கொடுத்துருக்குறோமோ அந்த வெர்ஷனை நான் இங்கே தான் கால் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன்னா இஎன்வி ஃபைலில் தான் ஒவ்வொரு தடவையும் வெர்ஷன் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த இஎன்வி ஃபைலில் வந்து வெர்ஷன் ஒரு ஃபீல்டு ஒன்று நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வெர்ஷன் கூட வெர்ஷன் சொல்லி ஒன்று வச்சுக்குவோம். 1.0ன்னு வச்சுக்கலாம். ஸோ அதில் இருக்கிற வெர்ஷன் வந்து நமக்கு கால் ஆகும். இதை கூட நம்ம ஒன்றாவே வச்சுக்கலாம். ஸோ டேட் டைம் அப்புறம் டைம் ஸ்டாம்ப்னு தனியாக வச்சுக்கலாம். ஸோ இதை கட் பண்ணி நான் அங்கே வச்சுக்கிறேன். நான் டைம்ன்ற ஃபங்க்ஷனே நான் டைரெக்டாக கால் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் வந்து நம்ம ஸ்டேட்டஸ் கோடு வந்து கோடுன்னே நான் மாற்றிக்கிறேன். ஏன்னா இங்கே மெசேஜ் வந்து நம்ம சம்டைம்ஸ் வந்து அங்கேருந்து நம்ம மெசேஜை வந்து பாஸ் பண்ணுவோம். ஸோ மெசேஜை வந்து நம்ம பேரண்ட்ஸ்லேயே வாங்கிக்கலாம். ஸோ ஸ்டேட்டஸில் வேணால் நம்ம சக்ஸஸ்ன்ற மெசேஜை நம்ம பாஸ் பண்ணிடுவோம். ஸோ கோடு வந்து என்ன கோடு நம்ம பாஸ் பண்ணுறோமோ அந்த கோடை நான் இங்கே பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது ஓரளவுக்கு நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ டேட்டா, மெசேஜ், டேட் டைமு, வெர்ஷன், ஸ்டேட்டஸு. ஓகே, நம்ம பேரண்ட்ஸில் வந்து மெசேஜுங்கிறத நம்ம வாங்கிடுவோம். இப்போ இங்கே இருக்கிற 3 வேரியபிளும் இங்கே இருக்கான்றதை நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, அங்கேருந்து பாஸ் பண்ணுற அந்த டேட்டா மட்டும் நான் கடைசி 3 வேரியபிளை நான் நிறைவாக நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் நம்ம அதே மாதிரி 3 கொடுத்துருக்கிறோமன்றதை நான் மாற்றிக்கிறேன். ஓகே, இதில் நம்ம வந்து மெசேஜ் கொடுப்போம். ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகிற கிளாஸ்ன்னு சொல்லி நம்ம இங்கே டிஃபைன் பண்ணணும். ஸோ அதையும் நான் இங்கே வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்து நம்ம ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ இது வந்து கஸ்டம் ஹெல்ப்பர் ஃபைல்ன்றது வந்து நிறைய பேருக்கு தெரியணும். ஸோ அதனால் நான் கஸ்டம் ஹெல்ப்பர்னு வச்சுக்கிறேன். இல்லைனா இது லாராவெல்லி பில்டர் கிரியேட் ஆன ஹெல்ப்பர்னு இதை பார்க்குறவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதனால நான் அதை மாற்றிக்கிறேன். நான் இதை டிஃபைன் பண்ணிட்டேன். இது இப்போ எப்படி ஒர்க் ஆகுங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே நான் டிஃபைன் பண்ண அரேவை வந்து ரெஸ்பான்ஸாக நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ ரெஸ்பான்ஸுன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த அரேவை வந்து நான் இங்கே பாஸ் பண்ணிக்கிறேன். அரே பாஸ் ஆகிடுச்சு. இதுக்குள்ளே நான் அந்த என்ன கோடோ அதனையும் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். இந்த சென்ட் சக்ஸஸ் ரெஸ்பான்ஸுங்கிறத வந்து நம்ம அந்த யூசர் கண்ட்ரோலரில் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத அடுத்து பார்ப்போம். ஸோ ஆப்பில் HTTP கண்ட்ரோலரில் யூசர் கண்ட்ரோலரில் தான் நம்ம வந்து இந்த லாகின்கான கோடு எழுதியிருந்தோம். இதில் சக்ஸஸ் ரெஸ்பான்ஸ் எங்கே இருக்கோ அதில் நம்ம வந்து ஃபஸ்ட் நம்ம மாடிஃபை பண்ணுவோம். ஸோ இதில் வந்து நம்ம அங்கே இருக்கிற ஹெல்ப்பரை ஃபஸ்ட்டு வந்து லிங்க் பண்ணணும். ஸோ இங்கே ஹெல்ப்பர் அப்படிங்கிறத லிங்க் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நம்ம ஹெல்ப்பருங்கிறத இங்கே லிங்க் பண்ணும்போது நமக்கு வந்து எரர் வரக்கூடாதுன்றதுக்காக இங்கே டிஃபைன் பண்ணுற ஒவ்வொன்றையுமே வந்து நம்ம ஆப் கான்ஃபிக் ஃபைலில் வந்து டிக்ளேர் பண்ணியிருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அங்கே போய் நம்ம ஃபஸ்ட் டிக்ளேர் பண்ணிடுவோம். இங்கே ஆப்பில் கான்ஃபிகில் app.phpயில் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க இந்த என்னென்ன அலைஸ் நேமில் வந்து என்னென்ன நமக்கு லிங்க் ஆகிருக்குங்கிற மாதிரி இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட ஃபைனலில் வந்து அந்த ஹெல்ப்பர் ஃபைலை வந்து நீங்கள் லிங்க் பண்ணணும். என்ன அலைஸ் நேம் கொடுக்க போகிறீங்களோ அதை வந்து ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த ஃபைலோட பாத்தை வந்து நீங்கள் அதுக்கு அடுத்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ அதில் கொடுத்த மாதிரியே நம்ம வந்து ஃபோல்டர் வந்து நம்ம இங்கே பாயிண்ட் பண்ணணும். அடுத்து வந்து ஆப்பில் ஹெல்ப்பர்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே ஹெல்ப்பர்ன்ற கிளாஸ் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ வந்து இந்த அலைஸ் நேமை யூஸ் பண்ணி நம்ம கண்ட்ரோலரில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து யூஸ் ஹெல்ப்பர்னு கொடுத்துட்டேன். இது வந்து அங்கேருந்து நமக்கு இங்கே செட் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம இங்கே எப்படி ஒர்க் ஆகுங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹெல்ப்பரை நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இங்கே என்ன ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருக்கணும். ஸோ இங்கே நான் ஃபங்க்ஷன்னே கொடுக்கல. ஃபங்க்ஷன் கொடுக்கும்போது எனக்கு ஃபங்க்ஷன் நேம் என்ன கொடுத்துருக்கணும் இதை நான் அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதில் உள்ள டேட்டாஸ்லாம் எனக்கு அங்கே வேணுன்றதுக்காக நான் இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதோட
கிளாஸ் நேம் வந்து நான் கால் பண்ணிவிட்டு இந்த ஹெல்ப்பர் இதில் உள்ள ஹெல்ப்பரை நான் கால் பண்ணுறேன். ஸோ இதை எனக்கு ரிமூவ் பண்ணிடுறேன். கோடு வந்து நம்ம டேரெக்டாகவே இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ 201 நான் இங்கே கொடுத்துக்கிறேன். இந்த டேட்டாவில் வந்து வர டோக்கனை நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ டேட்டா ஆஃப் அப்படின்னு சொல்லி இந்த டேட்டாவை நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். இந்த டேட்டாவில் பாஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுலேருந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அடுத்து இதை வந்து நான் மெசேஜ்ன்றதை நான் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ மெசேஜ், டேட்டா அண்டு அந்த கோடு மூணுமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது கரெக்டாக ஒர்க் ஆகுதாங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஏதாவது நம்ம இருக்கமான்றதை செக் பண்ணிக்கிடுவோம். ஸோ இதில் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப் டாட் வெர்ஷன் போட்டிருக்கிறேன். இங்கே இஎன்வி ஃபைலில் வந்து நான் ஆப் அண்டர்ஸ்கோர் வெர்ஷன் போட்டிருக்கேன். ஸோ அதை நம்ம கரெக்டாக கொடுத்துக்கிடுவோம். ஸோ இஎன்வியில் உள்ள ஆப் அண்டர்ஸ்கோர் வெர்ஷன். ஒன்ஸ் நம்ம இந்த ஆப்பை செக் பண்ணி இந்த ரெஸ்பான்ஸை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இஎன்வி ஃபைலில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். அதனால அந்த இஎன்வி ஃபைலில் உள்ள டேட்டாஸை நம்ம கிளியர் பண்ணணும். ஸோ பிஹெச்பி ஆர்டிசன் கான்ஃபிகை கிளியர் பண்ணுறேன். ஸோ கான்ஃபிக் கிளியர் பண்ணும்போது இஎன்வி வந்து கேட்சாக இருந்துச்சுன்னா அது கிளியர் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பிஹெச்பி ஆர்டிசன் சர்வ் நம்ம கொடுக்கும்போது கரெக்டாக என்ன டேட்டாஸ்லாம் இருக்கோ அது இஎன்வியில் கான்ஃபிக் ஆகிக்கிறோம். ஸோ இப்போ வந்து நான் அந்த சக்ஸஸ் ரெஸ்பான்ஸ் வருதுன்றதை செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இப்போ நான் சென்ட் கொடுக்குறேன். இப்போ நான் சென்ட் கொடுக்கும்போது எனக்கு அந்த ரெஸ்பான்ஸோட என்னோட கரண்ட் டேட்டாவோடு சேர்ந்து எனக்கு மற்ற டேட்டாவும் வரணும். ஆனால் அதில் எம்டியாக வருது. ஸோ ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். என்னன்றதை செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து நான் ரிட்டர்ன் பண்ணலை, அதுதான் எனக்கு வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ ரிட்டர்ன்றதை கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோடு, ஸ்டேட்டஸ், அந்த டைம் ஸ்டாம்ப், அந்த வெர்ஷன் நான் கொடுத்தது, அதோடு இல்லாமல் இந்த டேட்டா, அது இல்லாமல் இந்த ஸ்டேட்டஸ் கோட் பார்த்தீங்கன்னா போஸ்ட்மேனில் 201 எனக்கு வருது. ஸோ இந்த மாதிரி ஹெல்ப்பர் வந்து எனக்கு நான் அனுப்புகிற டேட்டாவோட சேர்த்து எனக்கு அதாவது காமனான டேட்டாவும் எனக்கு அப்பண்ட் ஆகி எனக்கு மொத்தமாக டிஸ்பிளே ஆகுது. ஸோ சக்ஸஸ் ரெஸ்பான்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே, இது மாதிரி ஃபெயிலியர் ரெஸ்பான்ஸும் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இதவே அப்படியே நாம் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி அப்படியே நம்ம கீழே போட்டோம்னா இதிலே அப்படியே ஃபெயிலியர் ரெஸ்பான்ஸ் நம்ம ஃபெயிலியர் ரெஸ்பான்ஸ் ரெண்டு ஃபெயில்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மெசேஜும் அதை இங்கே பாஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் கோடு, ஸோ ஃபங்க்ஷன் நேம் வந்து நான் ஃபெயில்ன்றதை மாற்றேன். ரெண்டுமே ஒரே கோடு தான் இருக்குது. நம்ம ஒரு இதில் இஃப் கண்டிஷன் போட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது நம்ம மாற்ற சொன்னாங்கன்னா நம்ம மொத்தமாக மாற்ற வேண்டியது வந்துடும். ஸோ அதனால் நான் இப்போவே வந்து தனித்தனி ஃபங்க்ஷனாக நான் போட்டுக்கிறேன். அவ்வளோ லைன்ஸ் ஒன்றும் கிடையாது, 4 லைன்ஸ் தான் இருக்குது. இல்லை உங்களுக்கு காமனாக ஒரே ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது ஃபெயிலியர் ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இது இந்த கோடை வந்து நான் ஹைட் பண்ணிடுறேன். ஹைட் பண்ணிவிட்டு ஃபெயிலியர் ரெஸ்பான்ஸுன்றதை நான் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ இதே மாதிரி இங்கே இருக்கிறத நான் அப்படியே நான் மேலே காப்பி பண்ணி போட்டுடுறேன். இந்த மெசேஜை மட்டும் நான் மெசேஜை காப்பி பண்ணி இந்த வேரியபிளில் போட்டுடுறேன். இல்லை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த டோக்கன் வராது. இதில் டேட்டா வந்து நம்ம எம்டியாக தான் அனுப்புவோம். ஸோ எம்டி டேட்டா ஒன்று நம்ம டிக்ளேர் பண்ணி வச்சுக்கலாம். அதே கோடு வந்து என்ன வேணுமோ நம்ம இங்கே அனுப்பிக்கலாம். ஸோ மெசேஜ் பாஸ் பண்ணியாச்சு, டேட்டா பாஸ் பண்ணியாச்சு.
லைன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். போய் நம்ம ராங் யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்ம கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். நான் சென்ட் கொடுக்கும்போது ஸோ இன்வாலிட் கிரெடென்ஷியல்ஸ்ன்ற மாதிரி எனக்கு எரர் வந்துருச்சு. ஸ்டேட்டஸ் கோடும் எனக்கு 200ன்னு வந்துருச்சு. ஸோ நீங்களும் கஸ்டம் ஹெல்ப்பர் வந்து நீங்களாக உங்கள் நீடை பொறுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்கள். ஸோ இது மாதிரி தான் நம்ம ஹெல்ப்பர்ஸ் வந்து நம்மளாக ஓனாக க்ரியேட் பண்ணிக்கிறது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, இஎன்வி ஃபைலில் எப்போ நீங்கள் சேஞ்சஸ் பண்ணும்போதும் அந்த கேட்சை வந்து கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்கள். இல்லைன்னா கண்டிப்பாக எரர் அடிக்கும், அது அஃபெக்ட் ஆகாது.